நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகிறது. ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் தேவா அம்ப்ரோஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும் மரிய சூசை ஏசு ஜெயந்தி 35ஆம் ஆண்டு திருமண நாள் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் லாபன் ஸ்மைல் பல் மருத்துவமனை 5ஆம் ஆண்டு தொடக்க நாள் இறைவனுக்கு நன்றியாகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் டேவிட் செல்வான் சோபியா தரேசம்மாள் வனிதா என்கின்ற கரோலின் சிலுவையம்மாள் எட்வின் ஜெலஸ்டீன் ஜெகராஜ் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அதிரியன் ஆரோக்கியசாமி ஸ்டானிஸ்லாஸ் ஏசு தன்ராஜ் லூகாஸ் ஆரோக்கிய மேரி அமலோற்ப மேரி இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜாந்தார்க் மேரி 25ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. நாங்கள் மன்னிப்பதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விடாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வி பொங்கு வாரும் இறை குலமே. கவலைகளால் மனம் கலங்கையிலே உந்தன் கரங்களால் என்னை தாங்க வந்தார். ஆறுதல் தேடி நான் அலைகையிலே உந்தன் விழிகளில் கருணை மழை பொழிந்தார். புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்தன் அன்பின் பலியினில் கலந்திடவே. புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்தன் அன்பின் பலியினில் கலந்திடவே. போர் குலமாய் ஒன்று கூடி வந்தோ. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் புனித பிரகாசி அம்மாள் விழாவை கொண்டாடுகின்றோம். லூசி அம்மாள் என்ற இவர் சிராக்குஸ் என்ற இடத்திலே ரோமினுடைய ஆட்சியிலே பிறந்தவர். 283 ஆண்டு பிறந்திருக்கின்றார். பெரிய பணக்கார குடும்பத்திலே பிறந்த ரோமே என்ற பதவியில் இருந்தவர். இவருடைய குடும்பம் வசதியாக வாழ்ந்தவர்கள். ரோமை குடிமகன் என்ற முறையில் உயர்ந்த நிலையை அவர்கள் வாழ்ந்தார்கள். தந்தை சிறு பிள்ளையாகும் போது இறந்தார். அதன் பின்னர் தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கேற்ற முறையில் வாழ வேண்டும் என்று 2 காரியங்களை செய்தார். ஒன்று, தன் உடைமைகளை எல்லாம் ஏழைகளுக்காகவும், மற்றொன்று தன்னை முழுவதும் கடவுளுக்காகவும் ஒப்புக் கொடுத்தார். இதைத்தான் அவர் விரும்பினார். ஆனால் அவருடைய தாய் உடைமைகளை விற்க அனுமதி கொடுத்தார். ஆனால் திருமணம் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். அதற்கேற்ப ஒருவரை நியமித்தார்கள். ஆனால் லூசி அம்மாள் மறுத்ததன் காரணமாக அவரை கிறிஸ்துவர் என்று ரோமியத்தில் காட்டி கொடுத்து அவரை வேத சாட்சியாக மறிக்க செய்தார். லூசி அம்மாள் தன்னுடைய வாழ்க்கையிலே கடுமையான துன்பங்களை அனுபவித்து இறைவன் மீது தன்னுடைய அன்பையும் பிற மக்கள் மீது அவர் வைத்திருந்த பாசத்தையும் காட்டினார். இந்த தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட இறைவன் நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றம் செய்யும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை நினைத்து மனம் வருந்தி இறைவனின் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனிதமரியாதையும் வானவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் உள்ளவரான இறைவா, கன்னியும் மறை சாட்சியமான புனித லூசியாவின் மாட்சிக்கு உரிய பரிந்துரை எங்களுக்கு புதிய இதயத்தை தந்தருளவும் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அவரது விண்ணக பிறந்த நாளை இன்று கொண்டாடி நிலையானவற்றை பெற்றுக்கொள்ள செய்திருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைக்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் கட்டளைகளுக்கு செவி சாய்த்திரு. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48 வசனங்கள் 17 19 முடிய. இஸ்ராயலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது,
இதுவே. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துவரும் நானே. என் கட்டளைக்கு செவி சாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலையை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழிமரபினர் மணல் அளவாயும் உன் வழி தோன்றல்கள் கதிர் மணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிறார். அவர்கள் பெயர் என் திருமுன்னின்று அழிக்கப்பட்டிராது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 1:1-4 மற்றும் 6 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரே உம்மை பின்தொடர்வோ வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்வோ வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவரே உம்மை பின்தொடர்வோர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அவர் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனித்தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவரே உம்மை பின்தொடர்வோர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவரே உம்மை பின்தொடர்வோர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்வோர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் வரவிருக்கிறார், அவரை எதிர்கொள்ளுங்கள். ஏனெனில் அமைதியின் அரசர் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது, இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து
மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறுவர்களுக்கு ஒப்பாவார்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணாமலும் குடிக்காமலும் இவர்களோடு அவர் போய் அவர் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கின்றார் குடிக்கின்றார். இவர்களோ இம்மனிதன் பெரிய தீனிக்காரன், குடிக்காரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே யூதர், பரிசேயர், சட்ட வல்லுனர் இவர்களுடைய மனநிலையை ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். இயேசுவின் வருகைக்காக மனிதர்கள் காத்திருந்தார்கள். மெசியா வருவார் என்று காலமாக இறைவாக்கினர்களை கூறியதையெல்லாம் காத்திருந்தார்கள். ஆனால் உண்மையாகவே ஆண்டவர் வந்தபொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். மெசியாவை மறுத்ததுமல்லாமல் வெறுத்தார்கள், எதிர்த்தார்கள், இறுதியாக அவரை கொன்றார்கள். மெசியா வந்துவிட்டார் என்று அறிமுகப்படுத்துவதற்காக திருமுழுக்கு யோவான் வந்தார். அந்த யோவானுடைய வார்த்தையை கேட்கக்கூடாது என்று சிறையில் அடைத்து சிறை சேதம் செய்தார்கள். மனிதர்களுடைய இந்த பிடிவாத குணத்தை பார்க்கின்றோம். இதைத்தான் ஆண்டவர் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பிடுகின்றார். யூத முறைப்படி சிறு பிள்ளைகள் விளையாடுகின்ற பொழுது இரு பிரிவினில் ஒரு பிரிவினர் ஒப்பாரி வைக்க வேண்டும், ஒரு பிரிவினர் அதற்கு வேண்டிய ஆட்டம் பாட்டம் செய்ய வேண்டும். இதை ரெண்டும் செய்ய முடியாமல் சண்டை போட்டுக்குவாங்க. சின்ன பிள்ளைங்களாம் அப்படி தான் விளையாட ஆரம்பித்தாங்கன்னா கொஞ்ச நேரம் சண்டை போட்டுன்னு போயிடுவாங்க, அப்புறம் மட்டும் விளையாடுவாங்க. பொறுப்பில்லாதவர்கள், அக்கறை இல்லாதவர்கள், இந்த மனநிலைத்தான் பரிசேயர், சதுசேயர், சட்ட வல்லுனர் இயேசுவையும் திருமுழுக்கு யோவானையும் தப்பாக எடை போட்டு அலட்சியமான ஒரு முறையிலே புறக்கணித்தார்கள். அவள் செய்த பெரிய தவறு. கடவுள் மெசியா வந்திருக்கிறார் என்பதை அறிமுகப்படுத்திய யோவான் வந்திருப்பதை புற இனத்து மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். புற இனத்தை சேர்ந்தவர்கள், யூதர் அல்லாதவர்கள், வேதாகமத்தை படிக்காதவர்கள் ஆண்டவரை மெசியா என்றும் கடவுள் என்றும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மன தூய்மை, நேர்மை, உண்மை நம்மிடத்திலும் இருக்க வேண்டும். நாம் கூட இந்த காலகட்டத்திலே இருக்கின்ற இந்த சூழ்நிலையை வைத்துக்கொண்டு உண்மை, நீதி, நேர்மை இவைகளை புறக்கணிக்கின்ற ஒரு மனநிலை நமக்கு இருக்கின்றது. நம் சொந்த போக்கிலே வாழ்கின்ற மனநிலை இருக்கின்றது. நம்முடைய பிடிவாத குணத்தினால் பல தவறுகளுக்கு ஆளாகின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய வார்த்தையை ஏற்று பணிந்து வாழ இந்த பலிப்பூசிலே மன்றாடுவோம். பாவங்கள் நிறைந்த உள்ளமதை உன் காலடி பணிந்தே தந்து நின்றே. பாவங்கள் நிறைந்த உள்ளமதை உன் காலடி பணிந்தே தந்து நின்றே. பெருகிடும் கண்ணீர் துளிகளுடன், பெருகிடும் கண்ணீர் துளிகளுடன் என்னொருங்கிய உள்ளம் ஏற்றிடுவார். ஆண்டவரே, நிலைத்துலக நிறைவா, நீர் என்று எல்லாரோடும் வாழ்த்து பெறுவீராக. ஏறும் உள்ளம் நீராக நாம் இந்த பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்து உலக மனித உழைப்பின் பயணமான அந்த பத்தை மக்கள் போகிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கின்ற அப்பமாக மாறும் இறைவன் என்றும் வாழ்த்த பெறுவார். காணித்தை தந்தே நீரைவா, என்றும் கனிவுடன் ஏற்பாய் இறைவா.
தந்தாய் என் உயிரையும் ஆண்டவரே, இலக்குல நிறைவோ நீர் என்று உள்ளாரான வாழ்த்து பெறுவீராக. ஏனென்றால் பேரில் நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். ராட்சக்கூடிய உயிரையும் எனக்காய் நீ தந்தாய் இறைவன் எதை தருமே மனத்தோடும் ஒருங்கிய உள்ளத்தோடு வருவதை சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் எங்களுடையதுமான இப்பலியை எல்லாமல் நம் தந்தையாகிய இறைவன் ஏற்றுக்கொள்ளுமாறு ஜெபியுங்கள். ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அளிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்த பொழுது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய ஆட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக் கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே தூதரதி தூதரோடும் புனிதரின் பெருந்தருளோடும் நாங்களும் இணைந்து உமது பெருமையை பறைசாற்றி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியம் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர். ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே,
நேர்மையாகவே தூயவர்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறு உணவாக அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னிமரியும் கடவுளின் தாயும் மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர்கள், எங்கள் இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற ரிஷியம்மாள், மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால்
நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகெல்லாம் அமைதியும் மீட்டும் தர வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை சிறப்பாக அடியாராகிய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், ஏனைய ஆயர்கள், திரு அவையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன்னிற்கும் இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சிமையில் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை அறிவித்து வாழ்த்துவோம்.
கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் ஒன்றாய் கலந்து உட்கொள்ளுகிற நமக்கு நித்திய வாழ்வடைப்பதாகும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ள இருக்கிற நம்முடைய திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதித்து குற்றம் தண்டனைக்கு உள்ளாக்காமல் உங்கள் பெருவிரக்கத்தினால் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் பாதுகாப்பு அளிக்கின்ற அருள்தாக மாறிட அருள் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற இயேசு. இறை ஆட்சியினுடைய மதிப்பீடுகள் அறிவிக்கப்படுகின்ற பொழுது எதிர்த்தாலும் ஏற்றுக்கொண்டாலும் அல்லது கொள்ளாமல் இருந்தாலும் இறைவனின் மாட்சியும் ஞானத்தையும் வெளிப்படுத்துகின்ற இயேசு தெய்வம் இவரே. இவர் இன்று தருகின்ற விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வதாக. ஆமென். வேண்டும் உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வந்திருந்தாய். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வந்திருந்தாய். அனைத்தையும் இழப்பேன் உன் நன்மைக்காய், அனைத்தையும் இழப்பேன் மன்னவனுக்காய், என்னை கொடுப்பேன் உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு பொருட்செல்வமே என் கடவுளது, ஏழை பொருளை எனக்கென பறித்தே. பொருட்செல்வமே என் கடவுளென்று, ஏழை பொருளை எனக்கென பறித்தே. மனமாறினேன் மகிழ்வடைந்தேன், நான் மனம் மாறினேன் மகிழ்வடைந்தேன், நான் பன்மடங்காக ஏழைக்கு கொடுப்பேன், உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் ரத்தமே என்னை போற்றியும்,
திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பேரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். ஒரு சத்துவிடம் நின்று காத்திடும். மருண விளைதனில் என்னை கூப்பிடும். உம்மை வாழவே வரு என்னோடு என்னை ஏறிடும். திருவிருந்து பல்லவி. தாழ்வுக்கு உரிய நம் உடலை மாட்சிக்கு உரியது என்று தமது உடலின் சாயலாக உருமாற்றும் மீட்பெரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை நாம் எதிர்நோக்குவோம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்முறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு நிறைவான ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திரு நிகழ்வுகள் நிறைவு பெற்றன. இறங்கி அருள்
இறைவா இறங்கி அருள் தருவார். தாயின் கருவில் தரிக்கும் முன்னே நீயும் என்னை நினைத்தாய் அழைத்தாய். தாயின் கருவில் தரிக்கும் முன்னே நீயும் என்னை நினைத்தாய் அழைத்தாய். தனது குழந்தையை தாயே மறப்பினும் தனது குழந்தையை தாயே மறப்பினும் மறந்தை மகிழ்ந்து காக்கின்ற இந்நாள் வரையில் காத்த கருணைக்கு நன்றி என் இறைவா. இனி வரும் நாளும் இந்நாளாக இறங்கி அருள் தருவார். இறைவா இறங்கி அருள் தருவார். இறைவா இறங்கி அருள் தருவார். இணையாக புகழுக்குரிய தூய்மை மிகு கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.